வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மதுரை தமிழ் மகள். எல்லாரையும் சோதிக்கிற சிவபெருமான் ஒரு நாள் பார்வதி தேவியையும் சோதிப்பார். தட்சனுக்கு மகளாக தாட்சாயினி அப்படின்னு பிறந்து வளர்ந்த பார்வதி தேவி சிவனோட கட்டளையை மீறி தட்சன் நடத்திய யாகத்திற்கு சென்றதுனால கோபமடைந்த சிவபெருமான் தாட்சாயினியை தவம் செய்ய சொல்லி கட்டளையிட்டிருப்பார். அதற்கு இணங்க பூ உலகத்தில் பார்வதி அப்படின்ற பேரில் தவம் செஞ்சிட்டு இருப்பாங்க உமாதேவி அம்மையார். அப்போ தவம் முடிஞ்சு சிவபெருமான் பார்வதி தேவியை ஆட்கொள்றப்ப ஒரு சின்ன சோதனை நடத்தி பார்ப்பாரு. வானுலகத்திலிருந்து முதியவரா வேடம் பூண்டு பூ உலகத்திற்கு பார்வதி தேவியை காண வந்திருப்பாரு சிவபெருமான். அப்போ பார்வதி தேவி தவம் முடிஞ்சு எழுந்திருப்பாங்க. அப்போ அங்கே வந்த முதியவர், அவரையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? அவர் உடம்புல பாரு வெறும் சாம்பல் தான் இருக்கு, புளித்தோலை கட்டிட்டு இருக்காரு. அவரையா நீ திருமணம் செஞ்சுக்கணும்? எவ்வளோ அழகான மங்கையா இருக்க, அவர் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாரு. உடனே பார்வதி தேவிக்கு கோவம் வந்துடும். போதும் முதியவரே, உங்களை பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்தா என்னென்னமோ பேசுறீங்க, இங்கேருந்து முதல்ல போங்க அப்படின்னு கோபத்தோடு சொல்லிடுவாங்க. உடனே சிவபெருமான் தன்னோட சுய உருவத்தை காட்டி அம்பிகையை ஆட்கொள்ளவே இந்த மாதிரி சோதனைகள் செய்தேன் என்று சொல்லுவார். இது கந்த புராணத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான தகவலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை தமிழ் மகள்.